தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தனிமையில் உள்ள ஜோடிகள் மது அருந்துபவர்களை வீடியோ எடுத்து மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்ட காவலர் உட்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ்குமார், மணிவண்ணன். இருவரும் தாம்பரம் ரயில்வே யார்டில் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரவு இருவரும் ரயில்வே யார்டு அருகே மது அருந்திக் கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் போலீசார் என கூறி அடித்ததுடன் மிரட்டி 4000 பணத்தை பறித்துக் கொண்டு சென்றதாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் விசாரணை செய்த காவல்துறையினர் வாகன எண்ணை கொண்டு பீர்க்கன்கரணை தலைமை காவலர் அருள்ராஜ் மற்றும் முன்னாள் காவலராக பணியாற்றிய சதீஷ் என்பதும் தெரியவந்துள்ளது. இருவரையும் கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் இரவில் தனிமையில் இருக்கும் ஜோடிகள் மது அருந்துபவர்கள் திருநங்கைகளுடன் செல்பவர்களை குறிவைத்து வீடியோ எடுப்பதுடன் ஆயிரக்கணக்கில் பணம் பறித்து சென்றதாக ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் பிடெக் சிஎஸ்சி இறுதியாண்டு பயின்று வந்த கல்லூரி மாணவர் தான் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் இயங்கி வரும் பிரபல தனியார் கல்லூரியில் ஆந்திர மாநிலம் செகந்திராபாத் பகுதியைச் சேர்ந்த கொண்டா சீனிவாச நிக்கில் என்பவர் பிடெக் சிஎஸ்சி இறுதியாண்டு பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் இந்த தனியார் கல்லூரி மாணவர்களிடையே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அத்தகவலின் அடிப்படையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி இதுகுறித்து காவல்துறையினர் சோதனை செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்து 2 மாணவிகள் உட்பட 18 பேரை கைது செய்தனர். இதில் கைது செய்து பிணையில் வெளிவந்த கொண்டா சீனிவாசன் நிக்கிலிடம் இது தொடர்பாக பேச பெற்றோர்களை கல்லூரிக்கு அழைத்து வரச் சொல்லி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன்படி நிக்கிலின் பெற்றோர் கல்லூரிக்கு நேரில் வந்து கல்லூரி நிர்வாகத்தை சந்தித்துள்ளனர். தனது பெற்றோரை கல்லூரிக்கு வரவழைத்து அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டோமே என்ற மன உளைச்சலில் இருந்த நிக்கில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் தான் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு 4வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்து சுயநினைவை இழந்த நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிக்கில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து மறைமலை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் சக மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அருகே காவல் உதவி ஆய்வாளர் உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்க மறுத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அருகே காவல் உதவி ஆய்வாளர் உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்க மறுத்து கடை உரிமையாளரை தாக்க முற்படும் வீடியோ வைரலாகி வருகிறது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே தனியார் ஹோட்டலில் காவல் உதவி ஆய்வாளர் காவேரி என்பவர் உணவு சாப்பிட்டுள்ளார். சாப்பிட்ட உணவிற்கு கடை உரிமையாளர் பணம் கேட்டபோது அதற்கு காவல் உதவி ஆய்வாளர் பணம் தர மறுத்து தகராறு செய்துள்ளார். தகராறில் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த உதவி ஆய்வாளர் காசை தூக்கி எறிந்துவிட்டு ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியும் காலில் இருந்த ஷூவை எடுத்து ஓட்டல் உரிமையாளரை தாக்க முயற்சித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் இவர் மீது பல புகார்கள் உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு தரப்பினரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அரசு தலைமை கொறடா கோவி செழியன் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் சுகாதாரத்துறை அமைச்சர் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் நியமிக்க ஆணையிட்டதோடு மருந்து மாத்திரைகள் இருப்பு எவ்வாறு உள்ளது எனவும் கேட்டறிந்தார். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைகளை சுத்தமாக வைத்திருக்கவும் நிலவேம்பு கசாயம் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா எனவும் கேட்டறிந்தார். களியக்காவிளை அருகே கோழிவிளை பகுதியில் உள்ள சாலை மற்றும் மார்த்தாண்டம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மேம்பாலம் மற்றும் சாலையை தமிழக நெடுஞ்சாலை மற்றும் சிறு தொழில்துறை அமைச்சர் வேலு பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், திமுக மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் மத நம்பிக்கை இல்லாதவர்களுக்குமான அரசாக செயல்படுகிறது என்று தெரிவித்த அவர், மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் திமுக அரசு என்றும்
திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளை மூட வேண்டும் என எச் ராஜா கூறிய கருத்துக்கு அவர் என்ன கல்வித்துறை அமைச்சரா என கேள்வி எழுப்பினார். ஒருங்கிணைப்பாளர் கெச்சி ராஜா திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ ஸ்கூல்களை மூடணும், மும்மொழி கொள்கை அங்கேயும் இது பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு இதை சொல்லியிருக்காரு. அது என்ன எங்க ஒன்றிய அரசாங்கம் சிபிஎஸ்இனுடைய சிலபஸ் தயார் செய்வது, சிபிஎஸ்சிக்கு அனுமதி கொடுப்பதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகள். அவர் ஒன்றும் கல்வித்துறை அமைச்சர் இல்லையே. அவரவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டால் தான் அனுமதி கிடைக்கும். அவர்களுக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டிருந்தால் தான் ஒன்றிய அரசாங்கம் சிபிஎஸ் ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். அப்படி அவங்க ஒன்றிய அரசாங்கம் அனுமதி பெற்றிருப்பது தவறு என்றுனா அவர் போய் அவங்க அமைச்சர்கிட்ட தான் சொல்லணும் மொழிய. அவர் பத்திரிகையாளர் மத்தியில் மூடணும் அவர் சொன்னால் அவருடைய ஸ்கூலாக அது அவருடைய ட்ரஸ்ட். அது முருகன் விழா எடுத்திருக்கு தமிழக அரசு. முருகன் விழா எடுத்திருக்கு தமிழக அரசு பழனியில. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பொன்னுசாமி என்பவர் மகன் மகேந்திரன். முன்னாள் ராணுவ வீரரான மகேந்திரனுக்கு அதே பகுதியை சேர்ந்த லட்சுமணன் ஆகிய இருவருக்கும் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் லட்சுமணன் மகேந்திரனை தாக்கியுள்ளார். இதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகேந்திரன் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து லட்சுமணனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அமைந்துள்ள அரசு கலை கல்லூரியில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். பல ஆண்டுகளாக அந்த கல்லூரியின் சுற்றுச்சுவர்களும் கழிவறைகளும் பராமரிக்கப்படாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கல்லூரி வளாகத்திலேயே பல இடங்கள் பராமரிப்பு இல்லாமல் ஆங்காங்கே புதர்கள் காணப்படுகிறது. இந்நிலையில் கல்லூரியின் கழிவறையில் பாம்பு குட்டிகள் நெளியும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. பெண்கள் கழிவறையில் பாம்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அக்கல்லூரியின் முதல்வர் கலைவாணி தெரிவித்துள்ளதோடு கழிவறையை தூய்மைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே போதை மற்றும் மயக்கம் ஏற்படுத்தும் 5 வகையான புகையிலை பொருட்களை கடத்தி சென்ற லாரியை தீவட்டிப்பட்டி போலீசார் மடக்கி பிடித்து பறிமுதல் செய்தனர். சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு லோடு போதை வஸ்துகளையும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லாரியையும் பறிமுதல் செய்தனர். மேலும் லாரியில் புகையிலை பொருட்களை சேலத்திற்கு கடத்தி வந்த ராஜஸ்தானை சேர்ந்த அசோக், பெங்களூரை சேர்ந்த மெகர் சிங் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து லாரி யாருக்கு சொந்தமானது, சேலத்தில் யாருக்காக கடத்தினர், இந்த கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.